ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ்னஸ் சேனல். எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாஃப்டான ரொம்ப சத்தான ராகி இட்லி பேட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் இட்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷியஸான வெரைட்டியான ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம கல் குருணை இல்லாத ரொம்ப சுத்தமான முழு ராகி எடுக்க போகிறோம். ராகி மாவு வச்சு நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறதில்ல. முழு ராகியை ஊற போட்டு நாமளே பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை புளிக்க வச்சு நம்ம இது செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல் குருணை எதுவும் இல்லாத டஸ்ட் இல்லாத ராகி, முழு ராகி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து உளுந்து, முழு உளுந்து இல்லை உடைச்ச உளுந்து உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நீங்கள் கருப்பு உளுந்தும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து வெள்ளை கலர் உளுந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். முழுசாகவும் இருக்கலாம், உடைச்ச உளுந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து வந்து நமக்கு ரொம்ப எலும்புக்கெல்லாம், இடுப்பு எலும்புக்கெல்லாம் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து கொடுக்கும். ஆண் குழந்தைங்களுக்கும் அவ்வளோதான். உளுந்து வந்து ரொம்ப சத்தானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம குண்டு ரேஷன் அரிசி, புழுங்கல் ரேஷன் அரிசி எடுத்துக்க போகிறோம். வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து 150 ml இருக்கக்கூடிய 1/3 இருக்கக்கூடிய ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நம்ம அளந்துக்க போகிறோம். இந்த ஒரு கப்பில் தான் நம்ம ராகி, அரிசி, உளுந்து எல்லாமே அளந்து எடுக்க போகிறோம். நல்லா கேர்ஃபுல்லாக மெஷர்மெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க. இந்த கப்பில் வந்து 4 கப்பு 5:1 அதுதான் ரேஷியோ. அந்த 5:1 வந்து 4 கப்ஸ் ஆஃப் ராகி நம்ம எடுக்க போகிறோம். அந்த கப்பில் வந்து குவியலாக இல்லாமல் நல்லா தலை தட்டி போடணும் இல்லையா, அந்த மாதிரி 4 கப் ஆஃப் ராகி எடுத்துக்க போகிறோம். 4 கப் ஆஃப் ராகி ஒரு பாத்திரத்தில் தனியாக ஊற வைக்க போகிறோம். ப்ளஸ் அது கூடவே அரிசி ஊற வைக்க போகிறோம். அது இல்லாமல் இன்னொரு பாத்திரத்தில் தனியாக உளுந்தும் வெந்தயமும் ஊற வைக்க போகிறோம். ஸோ 4 கப் ராகி நான் அளந்து போட்டுட்டேன். அளந்து போட்டப்புறம் அதுலேயே ஒரு கப் வந்து ரேஷனில் கொடுப்பாங்க இல்லையா, ரேஷன் அரிசியில், ரேஷனில் போடுற புழுங்கல் அரிசி, அந்த குண்டு குண்டாக போடுவாங்க இல்லையா, அந்த அரிசி. இதுவும் கல் குருணை இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது. அதை வந்து ஒரு கப் நம்ம எடுத்து அளந்து வச்சுட்டோம். ஸோ இப்போ அந்த பாத்திரத்தில் வந்து 4 கப்பு ராகியும் ஒரு கப் ஆஃப் ரேஷன் புழுங்கல் அரிசியும் நம்ம எடுத்துருக்கோம். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் எந்த கப்பால் நம்ம ராகியும் அரிசியும் அளந்தோமோ அதுலேயே ஒரே கப்பு வந்து உளுந்து, அது வந்து கொஞ்சம் குவியலாகவே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வரும். ஸோ ஒரு கப் ஆஃப் உளுந்து எடுத்து நம்ம போட்டாச்சு. அப்புறம் 2 ஃபுல் டீஸ்பூன் ஆஃப் வெந்தயம் எடுத்து போட்டுக்கிறோம் அதில். ஸோ இப்போ அடுத்து வாஷ் பண்ணி ஊற வைக்க போகிறோம். வாஷ் பண்ணி ஊற வைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ராகி மேலே வந்து உங்களுக்கு நிறைய அந்த உமி டஸ்ட்டு மாதிரி நிறைய வரும். ஸோ நான் யூஸ்வலாக எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 8 to 10 டைம்ஸ் வந்து நான் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது அப்சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும். பாருங்கள், அந்த தண்ணி வந்து எவ்வளோ அழுக்காக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தண்ணி வந்து அந்த அழுக்கு ஃபுல்லாக போயிட்டு கிளியர் வாட்டர் மேலே வர்ற வரைக்கும் நம்ம அத்தனை வாட்டி வாஷ் பண்ணால் தான் வந்து நம்ம நல்லா சுத்தமாக மாவு அரைக்க முடியும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 9 டைம்ஸ் வந்து இதை நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் அந்த கிளியர் வாட்டர் வர்றதையும் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பனைஞ்சு நம்ம வந்து அந்த ராகியும் அரிசியும் க்ளீனான வாட்டர் வர்ற வரைக்கும் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு 9 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ண அப்புறம் தான் எனக்கு அந்த கிளியர் வாட்டர் வந்து கிடச்சிது. இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து செடி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கிளியராக வாட்டர் வந்து வந்துடுச்சு. இது வந்து 9th டைம் வாஷ் பண்ணதோட வாட்டர். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நான் கலைஞ்சாலுமே வந்து வாட்டர் வந்து நல்லா கிளியராக வந்துருச்சு. அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இதையும் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இதை எடுத்துகிட்டு ஒரு பக்கம் வச்சிடலாம். ராகி வந்து ரொம்ப 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 ஹெல்தி. நான் ஏன் வந்து ராகி ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, என் பையனும் என் ஹஸ்பண்டும் வந்து
களியாக செஞ்சு கொடுத்தாலோ இல்லை மல்டிக்ரெயின் மிக்ஸாக கொடுத்து கஞ்சியாக கொடுத்தாலோ சாப்பிடவே மாட்டாங்க. நான் எப்படிலாம் அதை எப்படியாவது ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் இன்க்ளூட் பண்ணுறேன். உளுந்தும் வெந்தயமும் அதே மாதிரி களைஞ்சி ஊற வச்சு 5 to 6 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் மதியம் 1 o'clock ஊற போட்டேன். ஈவினிங் 6:30க்கு தான் வந்து மாவு அரைச்சேன். ஸோ இதை வந்து நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். எனக்கு வந்து 2 பேட்சாக நான் போட்டு போட்டு எடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த ராகியும் அரிசியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து உளுந்து அரைச்சி எடுத்து போட்டு அப்புறம் 2யும் மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ராகியும் அரிசியும் போட்டுட்டு எடுத்த உடனே நம்ம தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மோடில் ஒரு 5-6 டைம் சுற்றுனீங்க அப்படின்னா ராகி நல்லா உடஞ்சி வந்துடும். உடஞ்சி வந்தப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் வந்து அந்த ராகியை வந்து அரைக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் ராகியோட டெக்ஸ்சர் வந்து மாவு மாதிரி ஆகவே ஆகாது. உங்களுக்கு முழுசாக குருணையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்போ உங்களுக்கு சாஃப்டான இட்லி கிடைக்காது. இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ சாஃப்டாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கும் போது மிக்சி பழசாக இருக்குது அப்படின்னா சிலரோட மிக்சி வந்து சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஹீட் ஆச்சுன்னா உங்களுக்கு இட்லி வந்து நல்லா ப்ளஃபியாக வராது. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ஐஸ் க்யூப்ஸ் இருந்ததுன்னா அதை ப்ளெயின் வாட்டரில் போட்டு சில் வாட்டர் ஊற்றி நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ நான் ராகி வந்து 2 டைம் அரைச்சேன். உளுந்து வந்து எனக்கு ஒரு டைமே சரியாக போச்சு. ஸோ டோட்டலாக 3 டைம்ஸ் நான் போட்டு அரைச்சிருக்கேன். நான் கொஞ்சோண்டு ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணேன். எனக்கு கொஞ்சமாக வார்ம் ஆகிற மாதிரி இருந்தது அந்த மிக்சர் ஜாரு. ஸோ நான் வந்து கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் போட்டு அதை வந்து ஆட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ராகி வந்து ஈஸியாக டைஜஸ்டபிள் ஆகக்கூடிய ஒரு ராகி இட்லி வந்து நீங்கள் இட்லியாக செய்யும்போது ஈஸியாக டைஜஸ்டபிள் ஆகக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். இது வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கஞ்சியாக சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஆவியில் தான் வேக வச்சு எடுக்கணும். வெரி வெரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா இது ஒரு நல்ல பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் தான் அவங்களுக்கு. அவங்க வந்து நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க ப்ரோட்டீனுக்குன்னா தாராளமாக இவங்க வந்து ராகி இட்லிஸ் வீக்லி 2 or 3 சாப்பிட்லாம். நம்ம எப்போவுமே ஒயிட் ரைஸ்லேயே இட்லி தோசை செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு பிளட் சுகர் வந்து சீக்கிரமாக ரைஸ் ஆகிடும். அர்லி ஏஜஸ்லேயே டயபெட்டிக் ஆகிடுறாங்க. ஸோ நம்ம வந்து ராகி இட்லி கம்பு இட்லி அந்த மாதிரி மில்லட்ஸில் இட்லி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளோட பிளட் சுகர் நல்லாவே கண்ட்ரோல் ஆகி வரும். குழந்தைங்களுக்கு வந்து நல்ல போன் ஹெல்த் கொடுக்கும். நம்ம வந்து இது நீங்கள் பிளாக் கலர் உளுந்து இருக்குது இல்லைங்களா, கருப்பு உளுந்து அது போட்டு கூட நீங்கள் செய்யலாம். கலரில் ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. ஸோ எனிவே நம்ம ராகி தான் போட போகிறோம். அதனால் கலர் டிஃப்ரென்ஸ் வராது. நீங்கள் வந்து கருப்பு உளுந்து போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல போன் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அப்புறமா வந்து மாவு நான் அரைச்சிட்டேன். உளுந்து ராகி மாவு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு கரைச்சி நான் மாவு வந்து ஒரு சைடாக எடுத்து வச்சிட்டேன். இது வந்து நல்லா 8 to 9 மணி நேரம் நல்லா புளிக்க விடணும். நான் நாளைக்கு மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு இட்லி சுட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 7:30க்கெல்லாம் மாவு அரைச்சி நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அது நல்லா தாராளமாக புளிக்கும். அடுத்த நாள் மார்னிங் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சமாக சோடா உப்பு பேக்கிங் சோடா அது போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி பேட்டர் வந்து உங்களுக்கு நல்லா கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சால்ட் போட்டு இட்லி பாத்திரத்துக்கு வந்து நான் ஆயில் தான் போடுவேன். எனக்கு அந்த கிளாத் போட்டு மெயின்டைன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ரிஸ்கியாக தோணுது. ஸோ அதனால வந்து நான் ஆயில் போட்டுட்டு இம்மீடியட்டாக பாத்திரத்தை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிடுவேன். ஸோ தம்பிக்கு இட்லி கொடுக்கறதுக்காக சின்ன சின்ன இட்லி பாத்திரமும் ப்ளஸ் பெரிய இட்லி எங்களுக்கும் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன். மேலே இருக்க இந்த பாத்திரத்தில் வந்து அவருக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு திணை சேமியா செஞ்சு கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நான் சேமியாவும் அதுலேயே வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கு பேர் பண்ணுறதுக்கு வந்து 2 சட்னி பண்ணேன். பொட்டுக்கடலை சட்னி ப்ளஸ் புதினா சட்னி பண்ணேன். நீங்கள் இதில் எதுனாலும் ஆனியன் சட்னி, புதினா சட்னி, சன்னா தால் கிரேவி இது எல்லாமே வந்து இந்த இட்லி கூட பேர் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக செம்ம எம்மியாக இருக்கும்.
என் பையன் ரொம்ப இஷ்டப்பட்டு ராகி இட்லி சாப்பிடுவான். வேறஸ் அவனுக்கு களியா குடுத்தாலோ, மல்டிகிரெயின் கஞ்சி குடுத்தாலோ, ராகி கஞ்சி குடுத்தாலோ அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ பாருங்க இந்த ராகி இட்லி எவ்வளோ ப்ளஃபியா, சாஃப்ட்டா வந்திருக்கு அப்படின்னு. இதில நம்ம அரைக்கிற பக்குவமும், நம்ம அத புளிக்க வைக்கிற பக்குவமும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க ஈவினிங் இதே இட்லிய எடுத்து சாப்பிட்டீங்கனாலும், இதே சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். நம்ம அப்படியே இட்லி பாத்திரத்தில வச்சு லைட்டா சூடு பண்ணிட்டு, அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடலாம். இதே சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கூட குறையாம அப்படியே இருக்கும். இந்த இட்லி செஞ்சா ஈவன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கொடுத்தா கூட என் பையன் அழகாக எடுத்துகிட்டு போயிடுவார். இதுக்கு ஆனியன் சட்னி நான் சொன்ன மாதிரி, பொட்டுக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் சன்னா தால் கிரேவி எல்லாமே சன்னா பேரப் தால் பண்ணால் கிரேவி, புதினா சட்னி இதெல்லாம் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ ராகி இட்லி, அது கூட பொட்டுக்கடலை, புதினா சட்னி, ரைஸு, மத்தியானத்துக்கு மோர் குழம்பு, சேப்பங்கிழங்கு வறுவல் வச்சு பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த ரெசிபி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸ்க்கு பர்த்டே விஷஸ், ஆனிவரி விஷஸ் சொல்லணும்னு விரும்புனீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் கீழே நீங்கள் யாருக்கு என்ன விஷ் பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு என்ன டேட்டில் வந்து பர்த்டே ஆனிவர்சரி வருது, நீங்கள் விஷ் பண்ணுறவங்களோட பேர் ப்ளஸ் அந்த செலிப்ரேஷன் யாருக்கோ அவங்களோட பேர் மென்ஷன் பண்ணி காமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்யூச்சர் விலாக்ஸில் நானும் வந்து அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்குவேன். ப்ளஸ் அவங்களுக்கு நானுமே வந்து விஷஸ் பண்ணுவேன். அது இந்த விலாக்லேயே உங்களுக்கு வந்து வந்துடும். வரப்போகிற நெக்ஸ்ட் விலாக்ஸில் வந்து மறக்காமல் நான் எல்லாருக்கும் விஷ் பண்ணுவேன். விலாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.